சேர்த்தா போகணும். அங்க போனா தெரியால அரியலூர் பண்டரம் போகணும், செவல போகணும், அதை விட்டா டெல்லி போகணும். இதெல்லாம் விஞ்ஞானம் பக்கத்திலேயே விழுப்புரம் போகணும். முண்டியம்பாக்கம் அங்கெல்லாம் போனா தெரியாத இங்க இருந்து பார்த்தா அம்மா போனா கூட தெரியாது. ஆமா நம்ம கண்ணு தெரியாம புத்துல காலை விட்டாடுறான். வாங்குற உதவின்னா நானு அந்தால பொட்டு போட்டுன்னு உனக்கு கண்ணு மண்ணில் இருக்கா என்ன நல்லா தெரியுங்க. இது தெரியாமல கூத்தாடி இருக்கும். உங்க அட்ரஸ் உள்ள கையில சொல்ல பாருங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் நெய்வேலி அருகாமையில் இருக்கும்படியான பெரிய காப்பாங்குளத்தை சேர்ந்த நல்ல தம்பி அப்பா பேரு அம்மா பேரு பவுனாமாள். இருவருக்கும் பிறக்கப்பட்ட பிள்ளை இவர்தான் சுண்ணி பிள்ளை. அண்ணன் வருவான் அப்பப்போ போடுவாயா கொஞ்சம் வச்சுக்க. இப்ப காலையில ஒரு ஆலடிக்கு போறோம். ஆல்ரெடி வெளியே போறோம். ஆமா ஆளுக்கு ஒரு டீ வாங்கி தருவான்றா. என்ன கஞ்சப் பிசினாரி ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல்ங்க. ஒண்டர்ஃபுல் யாரா காப்போங்க வந்து வாத்தியார் எவன் மதிக்கிறீங்க வாத்தியார் என்ன சொல்லல. ஏண்டா அது கிடையாது தெரியுமா? அந்த முருகன் வடிவிலே தோற்றமான என் பெயர் தான்டா. முருகன் வடிவிலே தோற்றமான ஆமா. நான் எப்படி பிறந்தேன் எப்படி விளக்கம் புரியாது. உலகத்திலே முதல் கிரகம் இருக்க முடியாது யார்? எங்க அம்மா எங்க அம்மா பார்வதி. பார்வதி அப்பா கைலாயபரமா. ஆமா அம்மா உமா பார்வதி. முதல் கிரகம் இருக்க பரமக்கடவுள். ஆமா எனக்கு என்ன வேலை? படியாளுக்கு முடியாத வேலை. இத மாதிரி படியாப்பது மக்களை பார்ப்பது. எங்க அம்மா ஈசி வச்சு கேள்வி கேட்கறது மாட்டிக்கிறது. அத மாதிரி எங்க அப்பா ஒரு நாள் அப்படி சென்ற போது அம்மாட்ட தாய் என்ன சொன்னாங்க? ஐயா அம்மா அம்மா ஐயா எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா எட்டு போறதான மக்களுக்கு படியாளுக்கு போறாரு. ஐயா படியாளக்க போற படியாளக்க போல பூஜா வீட்டுக்கு போய் வராரு. யாரு என்ன அம்மா கேக்கு கங்கா போன இறக்கி விட்டு சந்தோஷமாட்டு வராரு. அவர் எந்த படி அளக்கிறான்னு தாரி சொல்லி போச்சு. எங்க அம்மாவுக்கு கழிவு போச்சு. என்ன கோவம்? ஓ அப்படி போத கதை. படியாளக்க போற இப்படி இருக்க கதை இன்னைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணுச்சு? கால இடத்துல ஒரு தங்க சிமிழ் எடுத்தா சொல்லி எடுத்துட்டு வா. ஆமா அந்த சிமிழை கொண்டு வந்து சித்தருக்கு பிடிச்சு போட்டாட அந்த சிமிழ் அடைங்க. ஆமா அவர் படிதான அளக்க போயிருக்காரு. படியாளத்தா இந்த சித்தருக்கு தான் அளந்திருக்கும். படியாளக்க வேண்டாம். இன்னைக்கு இத அளக்கறாரா அளக்கலையா நாம இத சோதனை செய்யணும். இன்னைக்கு சித்தருக்கு போட்டு மூடி வச்சு அம்மா உட்கார்ந்து எங்க அப்பா படியாளந்துட்டு வராரு.
யான்னு கேட்கல. பார்வதா யான்னு கேட்கல. பார்வதா மூணாவது குரல் கூப்பிடும்போது அலட்சிய வார்த்தை. என்ன பரவாயில்ல நிறுத்தி ரொம்ப சவுண்ட் விடாத. ரொம்பதான் யா என்ன போதும் போதும் ஓகே எனக்கு தெரியும். தெரியும் எங்க அம்மா சொல்லுது. எங்க அப்பா சொல்றாரு. எங்க போய் வரீங்க? பார்வதா நித்திய வழக்கப்படி பாமர மக்களுக்கு படி அளக்க போறேன். யாருக்கு படி அளந்த? யார் யாருக்கு படி அளந்தீங்க சொல்லு பாப்போம். யார முதல் எருமக்கடை அனைத்து ஜீவராசிகளுக்கும் கெட்டு இருக்கும் சிசுவுக்கும் அனைத்துக்கும் படி அளந்த வரணும் எங்க அப்பா சொன்னார். நீ அளந்த லட்சணத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு அம்மா சொல்லுச்சு. என்ன சந்தேகம்? நிறுத்து. இந்த சிவுலிலே ஒரு சித்தரும் இருக்கு. இந்த சித்தரும்புக்கு படி அளந்தாயா அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. பார்வதா அதுக்கு மலம் இருக்கு. நான் பாக்குறேன் அப்படின்னு சித்தரும்ப அந்த சிம்ல திறந்து பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நாள் உணவு? ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு. 3 வேளை உணவை வாயிலே கக்கிக் கொண்டிருந்தது அந்த சித்தரும்பு. பார்வதா அடர்த்தி இப்ப சித்திரவதை செய்தாலே செய்து விட்டாயே பின்னாடி சாபா என்னையா ஆசைக்கு போக முடியல. அம்மா நதிக்கரையிலே மறுநாளே லிங்கம் செய்து தேவாண்டு நூறாண்டு சாபத்தை கொடுத்தாரு எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு. சும்மா இருக்க மாட்டாங்க. ஐயா என்ன வருமா? எப்படி வரும்? அப்பா என்ன வருமா? வராது. ஐயா கைலாயா சாபம் கொடுத்து விட்டீங்களே, நான் தவம் செய்ய வேண்டுமே, எனக்கு மலை தர வேண்டுமே அம்மா கேக்குறாங்க. மலை தர வேண்டுமே. உடனே மாத்தாயம் சந்தேகப்பட்டார். சந்தேகத்தை உற்பத்தி செய்தார். நந்தவனத்தை உற்பத்தி செய்தார். ஐயா நந்தவனம் உற்பத்தி செய்தீங்க, சடாகம் உற்பத்தி செய்தீங்க, கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஒரு பிள்ளை வந்து வேண்டும் கேட்டாங்க. அதுவும் சரிதானே? ஏமா நம்ம பிள்ளைகளுக்கு பசங்க நமக்கு என்ன பிள்ளையா இல்ல? இல்ல 4 பிள்ளை இருக்காங்க. 4 பசங்க. யார் பாப்பா? விநாயகர் பெருமாள், வீரபத்ரா, ஐனாறு, முருகா. இந்த 4 பேர்ல ஒருத்தர் விட்டு போங்க. 4 பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு போ. 4 பேர்னா கை ஊதாங்க. இந்த 4 பேருமே வேணாம். புரியுதா? 4 பேருமே வேணாம். சடாகம் புதுசு, வனம் புதுசு, எனக்கு பிள்ளையும் புதுசா வேணும். பிள்ளையும் புதுசா வேணும். தேவையாடா? தேவையா இல்லைங்க. உடனே பார்த்தா அப்படி ஆயிட்டு வந்து எடுத்து அந்த கம்பத்தடியிலே ஒரு சிசுவா குவா 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 என்று குழந்தை அவன் கம்பத்தடியை பிறந்தனாலே அவனை கம்பத்தடியான் என்றும் அவனுக்கு முகத்திலே முத்து முத்தா எழுந்தனாலே அவனுக்கு காத்த முத்து என்றும் வெளியே பேச சொன்னாங்க. காத்த முத்து நான்றா உடனே பார்த்து அப்பா தந்தையே உற்பத்தி செய்தீர்கள் கேட்டு இருக்க போகின்றார், நீ வந்து நந்தவனத்தை கவர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வனங்காத்தான் ஒரு பேரு பணம் காத்தான் என்று ஒரு பெயர் காவல்கார். சூப்பர் பணங்க பூந்தோட்ட காவல்காரா. அந்த பணமே இவர் பார்த்து பணமே இவர் பார்த்து எடுத்து. ஆமா 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 இந்த நந்தவனத்தை காவல் செய்ய வேண்டும், சிறப்பாக காவல் செய்ய வேண்டும். தர்ம நீதியோடு ஏதோ தவறு நடந்தால் நீதியோடு தண்டனை கொடுக்க வேண்டும். தவறாமல் கொடுக்க வேண்டாம். தந்தை சொன்ன பிரகாரம் சிவம் அறிவு தந்தை சொல்வது போல் வராமலே காவல் செய்து சிறப்பாக காவல் செய்து வரும். செய்ததை பார்த்து
அப்ப நான் நந்தவனத்தை சீரும் சிறப்பாக காவல் செய்தனாலே தேவர் மூவர் யாவர் துறைகளும் தேவர்களும் 44 ரிஷிமார்களும் போற்றி புகழ்ந்தார்கள். அனைவரும் போற்றி புகழ்ந்தார்கள். காவல் செய்கிறானே அப்படி போற்றி புகழ்ந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் ஐயா சரியா கதை நடந்து போச்சு. ஆமாண்டா அப்படி இந்த காவல் செய்த போது என் மலர்கள் கலவாடி இருந்தது. மலையெல்லாம் களவாடி இருந்தது. சிறப்பாக காவல் செய்து கையெல்லாம் களவாடி இருக்கின்றது. களவாடி போயிட்டது. அது மட்டுமல்ல அந்த இறக்கமுடியாத தளத்தை குழப்பி நாசப்படுத்தி சுத்தம் பண்ணிருக்காங்க. அதனால ஏதோ பெண்களா பிறந்தாங்க. ஆசைக்கு ஒரு பூ 2 பூ எடுக்கலாம். அளவு கூறி பறிச்சா அதுதான் தப்பு. எப்படி எடுக்க முடியும்? இதை நாம் திட்ட கண்டுபிடிக்க வேண்டுமே. அப்படி என்ன சேர்த்து வந்தவங்க மறுநாள் செய்யணும். அதனால வர வேண்டும். நாம் திருடரை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி வந்து நான் யோசனை பண்ணி நான் பதுங்கி இருக்கேன். சரவண மாத்திரா செடியை குடிங்க தலைகை அதோட மட்டுமா பட்டு வந்து இந்த ஆடையெல்லாம் அவுத்து வச்சுட்டு கதை அப்படி போகுது. அப்படி என்று இதுக்கு ஏதாவது தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மனசை வச்சான். எங்க அப்பா என்ன சொல்லுறாரு? நீதி தவறாமல் தர்ம நீதியோட தண்டனை கொடுக்கணும். என்ன செய்யலாம்? இப்படி செய்யலாமா? இல்ல அப்படி செய்யலாமா? இல்ல ஒரு நாளைக்கு தண்ணி போட்டு செய்யலாமா? தண்ணி போடாம தவறு செய்யலாம். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்றேன்? அப்புறம் ஒரு நாளைக்கு தண்ணி போடாம செஞ்சு பாருமா? இல்ல நீங்க செய்யணும். மலைகள களவாடியர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன தண்டனை கொடுக்க வேண்டாம்? நீ யோசனை பண்ண வந்தது ஆயோசனை. அவர்கள் ஆடை அகற்றி வைத்து அல்லவா நீராடுகிறார்கள். அவர் ஆடைகளை எடுத்து ஒழித்தார் சரியான தண்டனை. வேணும் சரவண மரத்திலிருந்து இறங்கி வந்த அந்த முதல் கண்ணி சேலை போய் எடுத்தேன். தம்பி அப்பதான் ஏம வந்தது. எங்க அப்பா சொல்றாரு தர்ம நீதியோடு என்னோட வயதிலே மூத்தவர்கள் புரியுதா? அதான் மாதிரி 6 கன்னிகளும் என்னோட வயதிலே மூத்தவர்கள். ஆனா அதை விடுத்து நான் யார் சேலை எடுத்தேன் தெரியுமா? ஆடியை எடுத்துக்கிட்டு நான் மீன் சரவண மரத்துல ஏறிக்கிட்டேன். என்னமா வெளியே வருவாங்க தம்பி? இந்த 6 பேர் மீனாவது வெளியே வந்து அவங்க ஆடியை கட்டினாங்க.
இந்த பூமி வழி வந்தேன். ஏன் அம்மா வாம்மான்னு கூப்பிடுறேன். கூப்பிடுறாங்க அக்கா, நீங்க 6 பேர் ஆடை இருக்கிறது. ஆடை இருக்கிறது. இந்த ஆடை காணோம். ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இருமா காத்துலாம் அடிச்சு போயிருமா. அடிச்சுட்டு போயிருமா. எங்க சொல்லு உனக்கு கட்டிக்க. ஆமா. வா சீக்கிரம் பூச்சி நேராவது. நேராவது. பொண்ணு கூப்பிடுறாங்க. ஆமா. வந்தது 7 பேர். 7 பேர். மலரை பறித்தது 7 பேர். பறித்தது 7 பேர். விளையாடியது 7 பேர். ஆமா. உங்க ஆடை இருக்கும்போது யாரை மட்டும் காணவில்லை. காணவில்லைங்க. மருவம் இருக்கிறது. இருக்கிறது. அப்படி என்று அந்த ஜலத்திலே உயிரை மாற்றிக் கொண்டால் போங்க. பாவத்தை கலந்து வந்துட்டார்கள். ஆமா. ஆஹா. பார்த்தார்கள் 6 பேர்களும். ஆமா. ஐயோ, வந்தது 7 பேர் 7 பேர் ஆச்சு. கண்ணி பூவை மாண்டு விட்டாரே. மாண்டு விட்டாரே. அப்படி என்று ஆமா. சிவத்தன் எங்கே சென்றார்கள் என்றால், ஏய் பையா மாப்பா வயா ரோடு அந்த பரமனிடம் உரைக்கிறாய். எப்படிங்க? ஆமா. கைலாயம் சென்று சென்று தந்த இடத்திலே ஆமா. இந்த மாதிரி நடந்து போச்சு. நடந்தது. இந்த மாதிரி பூங்குடி இறங்கா. ஆமா. அப்படின்னு சொன்னாங்க. அனைத்தையும் சொன்ன உடனே அப்பா என்ன நினைக்கிறாரு? நந்தவனம் நம்மளுது. ஆமா. அதுல காவல் செய்யக்கூடியவன் நம்ம பிள்ளை காத்தமுத்து. காத்தமுத்து இப்ப வேலையாவா இருக்கும் இருக்கும். அப்படின்னு நினைச்சிட்டு நீ ஏதாவது நந்தவனம் வந்தா ஆஹா கைலாபுரம் நந்தவனம் எங்க இருக்க? சரவண மரத்துல சரவண மரத்துல இருக்க. வரலாம் வரலாம். எப்பா காத்தமுத்து ஆ. வாடா. அங்க என்ன பேச்சு